இருக்குது. ஆனால் வந்து என்னடா பண்ணுற பரதேசி. ஏன்னா இவர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் பெட்ரோல் அடிக்கணுன்ட்டு. நான் இயற்கையை ரசிச்சுட்டே பெட்ரோல் போடாமல் வந்துடுவேன் நான். தட்ஸ் ஓகே பையா. கையை அழுத்தாதையா. ஓகே தேங்க்யூ. ரேக்கா யாரோ அந்த பையாக்குமா கை வச்சா என்ன தப்பா தினசான கேள்விதான்ப்பா துடிப்பான காதலிப்பா பெண்ணே ஓடி பாடி 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 புள்ள பாடி பாடி புள்ள பாடி என்ன மட்டும் நினைச்சிருக்கேமே. ஒன் வே வாரு நினைச்சிருக்கேன் ஏன் நெஞ்சுக்குள்ளவா நிலா நிலா இதானே எந்த வெண்ணிலா. ஒன் வேங்க இது. வாவ் ரோடு வேறு லெவல் சூப்பராக இருக்குது. அதான் அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலான்னு ஆன் பண்ணேன். பாருங்களேன் வேறு லெவலில் இருக்குது. அந்த பக்கம் போடா சூப்பராக இருக்குது இடம். என்ன ஊருன்னு தெரியல. இது ஃபுல்லாக க்ரீனாக இருக்குது. அப்படியே நான் ஃபுல்லாக உள்ளே பூந்து பூந்து ஓடிட்டு வந்தேன். எனக்கு நிறைய எடுக்கணும் வீடியோன்னு ஆசையாக இருக்குது. ஆனால் வந்து என்னடா பண்ணுற பரதேசி. என்ன பண்ணுறான் அவன்? ஏதோ குருமா ஆகிட்டு இருக்கான் அவனுக்கு. கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ண விட மாட்டானுங்க. அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதாவது வந்துடும். ஐயோ தாத்தா வண்டியை போட்டு சூச்சு பண்ணிட்டு இருக்கு. வாவ் இந்த இடம் செம செக்ஸியாக இருக்குங்க. இந்த ஒயர் வேறு வந்து இதில் படுது அப்பப்போ. ஜனமே புலி தானே விளையாட நினைச்சா இது முடி. ஐயோ வேறு லெவலில் இருக்கே வைப்பிங்க. ஃபோன் வேறு வச்சுன்னு ஒரு மாதிரியாக இருக்குது நடுவில். சோரி எனக்கு காலை கீழே வெளியே கூட விட முடியல நிம்மதியாக. சூப்பராக இருக்கு ரோடு. சூப்பர். என்ன பிளேஸ்னால் அப்படியே மேப்பில் பார்ப்போம். இது என்ன பிளேஸு தான் மும்பைக்கு முன்னாடி ஒரு 100 கிலோமீட்டர். என்ன ஊருன்னு தெரியல. ஆனால் சூப்பராக இருந்துச்சு வியூலாம். தள்ளிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஐசிங் என்ன ஆகி போச்சுன்னா இயற்கை ரசிட்டே வரதை விட இன்னொரு முக்கியமான மட்டும்னா பெட்ரோல் அடிக்கணும். பெட்ரோல் பங்கே இல்லை. ஸோ இங்கே பக்கத்தில் இருக்கும். அதாவது ஹேருங்க சிட் இருக்கு. புரிய வைக்கல டோன் நான் புரிய வைக்க முடியல. ஆக்ஷன் தான். நான் கொஞ்ச நேரம் தாண்டி போயிட்டேன். பையா வந்து பார்த்தீங்கன்னா டோ பண்ணிகிட்டே வந்துருந்தார். சரி அதில் டோவை போடுவோம். பக்கத்தில் தான் இருக்கும் பங்கு. நான் தாண்டி போயிட்டேன். ஏதாவது ஒரு ஹெச்பி மாட்டோம். ஏன்னா இவர் தான் எனக்கு ஞாபகப்படுத்தினார் பெட்ரோல் அடிக்கணுன்ட்டு. நான் இயற்கையை ரசிச்சுட்டே பெட்ரோல் போடாமல் வந்துடுவேன் நான். பெட்ரோல் போடாமல் பையா ஆமாம் பெட்ரோல் போடாமல் வந்துட்டோம்னு வச்சிங்களேன். அப்புறம் நான் தள்ள பையா ரைட்டில் போக மாட்டேறாரு பாருங்க. பையாவுக்கு ரைட் ஏறி பழக்கம் இல்லை போல். சரி ஒரு என்ன சொல்கிறது ஞாபகப்படுத்தி விட்டாரே பாருங்க. பையா பாருங்கள் அவன் ஃபுல்லாக ஏறி வரான். இவர் வழி விடுறாரு. அந்த ஒரு டிஃபென்சிவ் டிரைவிங்னு ஒன்று இருக்குங்க. அது நிறைய பேருக்கு நம்ம ஊரில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. டிரைவிங் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு யுவர் மைண்ட். நீ இந்த பாரு எங்கே வந்து எங்கள் பையா நல்லா காட்டி கொடுத்துட்டாரு குழான்ட்டு. குழா பையா டோர்க்கு பிபி பையா அப்படியே ஓவர்டேக் பண்ணி விடுவோம். ஆனால் நம்ம பையாக்கு முன்னாடி போய் போட்டுருணும். ஓகே பையா தேங்க்யூ பாய். அவர் தான் தேங்க்யூ சொல்லணும். பையாவுக்கு முன்னாடி ஓவர்டேக் பண்ணி விட்டுருவோம். பெட்ரோல் அடிச்சிடுவோம். வருது பையா வந்துட்டார். அவனையும் ஓவர்டேக் பண்ணுவோம். ஃபுல் பையா ஃபுல் டக்குன்னு போடு பையா.
கேர்ஃபுல் கரோ கேர்ஃபுல். போடுமா வந்துட்டாரு. ஓகே அச்சா. ஏதோ சொல்கிறாரு புரியல எனக்கு. भैया हाँ दैट्स ओके भैया. कहीं अड़ता दिया 30 है क्या भैया? ओके थैंक यू. रेखा यार भैया माँ इंदामा भैया இது அது பே கூகுள் பே. ஹலோ சொல்லுங்கள். how much 560 சொல்லுங்கள் भैया बाय 150 किलोमीटर मुंबई कितना किलोमीटर भैया हो गया? कितना किलोमीटर? 180 ना 115 रहना वो क्या भैया? ओके बाय भैया टेक केयर. ஓகேம்மா குஷி ஆகிட்டுக்குது குழந்தை. டோ பண்ணோம்ல அது வேறு கொஞ்சம் ஸ்லோப்பாக இருந்ததா, அதான் மனசே கேட்கல எனக்கு. ஐயோ அந்த ஸ்லோப்பெல்லாம் தள்ளினா நாக்கு தள்ளிடும் கொஞ்சம் லைட்டாக. எனக்கு எத்தனை தடவை தள்ளி இருக்குது. பெட்ரோலில் போட்டாச்சு, ஃபோன் எடுத்தாச்சு, அவ்வளோதாங்க. கிளம்ப வேண்டியது தான், மும்பை தான். பாய். வேறு என்ன ஒன்றும் இல்லை, மும்பை தான். மும்பை நோக்கி தான் போகிறேன். ஆயிடுச்சு கைஸ், என்னன்னே தெரியல. ஷார்ட் ஆயிடுறி ஏன்டி இப்படி பண்ணுற? என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுறா? ஏய் என்ன கண்ணாடியை திருப்பினா ஷார்ட் ஆயிடுமோ? ஆஹா என்னவோ குருமா ஷார்ட் ஆகிடான். அப்பப்போ ஏதாவது குருமா ஆகிடுறா இவ. உன்னை கூப்பிட்டு போய் ஊரில் வச்சு செஞ்சிடறேன் ரெடி. உன்னை ஊருக்கு வா, உனக்கு இருக்கு. உனக்கு முகமா ஆடிட புலிதானே விளையாட நினைச்சா என்னன்னே தெரியல. சடனாக அந்த மாதிரி ஒரு கட் ஆஃப் ஆயிடுச்சு. ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா தினசான கேள்விதான்ப்பா துடிப்பான காதலிப்பா கடலேறும் கப்பலப்பா கரதட்டி நிற்குதப்பா கட்டாமலையும் சாயம் நடுக்காமோ நிலவு காயம் தேகம் தே குளித்து தூசி போலே காலை வீரம் கேட்குறாங்க. போயா மாற்றணும் வீட்டுக்கு போயிட்டு. போயா இருக்குது பேக்கில். போயானால இவ்வளோ பெருசாக இருக்குது ஒயர்லாம், காது உள்ளே வைக்க முடியல, வாயிலே ஜாலாம் வலிக்குது. மும்பை அங்கே பார்த்தா 133 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். பாடி என்ன மட்டும் நினைச்சிருக்கேன். ஓ ஒன் வே வாரு நினைச்சிருக்கேன் என் நெஞ்சுக்குள்ளவா நிலா இதானே எந்தன் வெண்ணிலா. ஒன் வேங்க இது. ரோடு வேற லெவலில் இருக்குது. பொறுக்க முடியவில்லை கடல் தந்த வலி. வேற லெவலில் இருக்கு ரோடு. நான் ஒன் வே இல்லைன்னு நினச்சேன். ரைட்டில் ஏறி அப்புறம் தான் எடுத்து அடிக்கலாம் போல கார்னரு. பட்டாம்பூச்சிலாம் பிறந்தது என் காலில் பட்டு பாடி ஆகுது. ஹெட் ஆஹா வண்டி அடைக்குது. லைட்டாக அந்த ஆர்பி மடிச்சிட்டாலே கொஞ்சம் லைட்டாக ஃபோனு இங்கே இருக்குது பாருங்களேன். ஃபோனு எங்கே சொறி வச்சு என்னென்ன வேலை. வேலை ஃபோன் ஒன்றும் அவ்வளோதான் பாருங்கள். ஃபோன் எங்கே இருக்குது பாருங்களேன். நல்ல ஒரு கார்னர் ஆஃப்டர் அ லாங் டே. 2-3 நாள் ஆச்சு நல்ல கார்னர் மாட்டியே. செம்மையாக இருக்குங்க இந்த இடம்.
இந்த இடத்துக்காக தான் ஆனே பண்ணேன். நெஞ்சுக்குள்ள வாடி கிட்ட போகிறான் நாதாரி. நல்லா இருந்தது, மண்ணாக்கிட்டான். ஆக்சுவலாக என்னென்னா அங்கே இது ஜிபி ஷிஃப்ட் நான் வச்சதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரிங்காக தான். ஃபஸ்ட்லாம் நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டுவேன், இப்போலாம் அப்படியே அந்த இதெல்லாம் போயிடுச்சு. வேகமாக ஓட்டும் போது வந்து அந்த கியர் கட்லாம் கியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரிங்லாம் அடிக்கும் போது ஃபுல்லாக படுத்துருவேன். படுத்ததுன்னா கியர் கேட்கும், வண்டி அடைக்கும், ஆர்பிஎம் அடிக்கும். அப்போ கீழே விட்டு என்னால் தூக்க முடியாது, கால் அடியில் போகாது. செருப்பெல்லாம் போட்டுன்னு இருந்தேன்னா செருப்பெல்லாம் உள்ளே போய் மாட்டிட்டு செருப்பெல்லாம் வந்து பட்டுன்னு அறுத்துக்கும். எனக்கு பல செருப்பு அறுத்துருக்கு. அப்புறம் தான் முடிவு பண்ண, ஓகே இந்த ஷிஃப்ட்டு நமக்கு வேணாம், காலை விட்டு தூக்க முடியல. இது நான் அசால்ட்டாக மேலே ஒரு தட்டு வண்டி எப்போ அடைக்குதோ மேலே ஒரு தட்டுனா போயிடும், செகண்ட் அடுத்த கீர் போட்டுடலாம், சருன்னு போயிடலாம். நம்ம மேக்ஸிமம் இன்ஜின் பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் கார்னரிங்கே பண்ணிவிடுவோம். அதனால் வந்து டவுன் ஷிஃப்ட்டுக்கு எனக்கு பெருசாக ஒன்றும் இதுவாக தெரியல. இதனால தான் இந்த பேட்டர்னே நான் மாற்றினேன். அண்ட் ஆல்சோ கொஞ்சம் டிரைவிங் கொஞ்சம் ஸ்பீடாகலாம் ஓட்டக்கூடாது, கம்மி பண்ணோம் அப்படின்றத மாற்றினேன். பட் ஆனால் இது இப்போ நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு எனக்கு ரோட்டுக்கே. இந்த பேட்டர்னு ஒரு 2 இயர்ஸாக ஓட்டிகிட்டேங்க நான் இந்த பேட்டர்னு. நல்லா பக்காவாக இப்போ எனக்கே தெரியுது, நல்ல மெமரியில் நல்லா உட்காந்துருச்சு. சூப்பராக இருக்குது இந்த ரோடு. நான் தான் அப்படியே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். வேறு லெவலு. ஆரம்பிக்குதுங்க, லைட்டாக தூர ஆரம்பிக்குதுங்க. ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே எங்கேயுமே ஒதுங்க முடியாது, கடை பார்த்து முன்னாடியே நின்றுடலாமான்னு. கோப்ரோலாம் வேறு திறந்துருக்கு. அம்மே மழை ஆரம்பித்துடுத்து. கடை ஐ நீடு கடை. இது எந்த பக்கம் ரூட்டுன்னே தெரியல. ஐயோ நல்லா பெய்யுது. அங்கே ஒரு கடை இருக்குது. அப்படியே வண்டியோட உள்ளே சாக வண்டி தான் பாருங்க. சரன்னு ஆரம்பிக்குது. அவ்வளோதான், இன்றைக்கி போன மாதிரி தான். நேற்றுலேருந்து இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாக மழை பெஞ்சு கடுப்பு ஏற்றுது. மழை பெஞ்சாலே ஒன்றுமே பண்ண முடியாது. கோப்ரோலாம் உள்ளே போட வேண்டியதான் சைலண்டாக. நான் நின்று போகிறவங்க தான். நான் டீ அப்படி தான் குடிக்கணும்னு நினச்சேன். அது ஸ்டாப் இயர் இது அங்கே இருக்குது பாருங்கள், ஷெட்டு. அது உள்ளே போட்டுற வேண்டி தான். போட்டு கோப்ரோ மடித்து வச்சிடலாம். இரேன்னா அங்கே பார்க்குற இங்கே பார்க்குற எங்கேயும் இங்கே போட்டுற வேண்டியதான் சைலண்ட்டாக. ஓகே கைஸ், டீ சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பெய்ய மாட்டேங்குதுங்க, வெயிலும் அடிக்க மாட்டேங்குது. விட்டு ஒரு மாதிரி ஒரு இன்பிட்வீனில் லைட்டாக தூரி வெறுப்பேற்றுது. நான் போய் ஒரு இடத்துல உள்ளே போகிறேன், மறுபடியும் வெளியே வந்துடுறேன், மறுபடியும் உள்ளே போகிறேன், மறுபடியும் வெளியே வந்துடுறேன். வெறுப்பேற்றுது இந்த மழை. எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. மேபி இந்த இடத்தால நினைக்கிறேன். எவனோ கை போடுறாரு. ஓகே இப்போ ஓரளவு லைட்டாக சன் வந்துடுச்சு. இப்போ வெளியே அப்படியே நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். டீ கேப்பில் நின்று டீயை சாப்பிட்டேன். டீ பிஸ்கெட் அவ்வளோதான். சில்லு கிளம்ப வேண்டியதான். ஐயோ பஞ்சரு. கோப்ரோவை கழட்டிடுறது நல்லது நமக்கு. இந்த புல்லட் பையாவும் கழட்டிட்டாரு கைஸ். அவ்வளோதான். நான் கழட்டி உள்ளே வச்சுட்டு அப்புறமேட்டா மும்பை போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.